நெறைய நேரங்கள்ல இம்மீடியட்டா எந்திரிச்சு போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வாஷ் பண்றதுனால ஏன்னா சில நேரங்கள்ல அந்த ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டா யூஸ் பண்ற அந்த ஸ்ப்ரேஸ்னால சில நேரங்கள்ல அது வந்து உள்ள வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு பிரஷர் எஃபெக்ட். ஸோ அதனால சில நேரங்கள்ல ஒரு டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எந்த ஆய்வுகளும் கிடையாது. அதாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுனால அவங்களால பிரெக்னன்ட் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க எவ்வளோ தூரம் அத வாஷ் பண்றாங்க, இல்ல என்ன மாரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்றாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் யூசுவலாகவே நம்ம அட்வைஸ் பண்றது பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அண்ட் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் கண்டிப்பாக அ ஒரு யூரின் பாஸ் பண்ண வேண்டியது அவசியம். இது வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வராம பார்த்துக்கொள்றதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈவன் பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் கம்ப்ளீட்டா பிளாடர் அதாவது யூரின் பை வந்து கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிட்டு, அதற்கப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது எந்த வகையான நோய் தொற்றுக்கள் அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராம நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும்.